வாசரை சுத்தி ஏன் இன்னும் அந்த சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு? வர இன்டர்வியூஸ் எல்லாமே அதாவது நீங்க அவரு சர்ச்சையை உருவாக்குறீங்க, அதனால இருந்துகிட்டே இருக்கு. நீங்க உருவாக்கலன்னா இருக்காது. இல்ல கல்யாணத்துல தொடங்கி, அந்த ஆக்சிடென்ட்ல தொடங்கி, கடைசியா அந்த மஞ்சள் வீரன் வரைக்கும் இப்ப இன்ன நீங்க வரைக்கும் கேள்வி கேட்கிற முதல் அது இன்ன வரைக்கும் இருக்குல்ல. இப்போ ஒரு ஃப்ரெஷர் எங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பையன் சாதிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கே ஒரு கட்டத்துல தோணும், அந்த பையன் பாவம்டா, கொஞ்சமாவது ஃப்ரீயா விடுங்கடா. நம்மளுக்கு ஒரு ஒரு கட்டத்துல நம்மளுக்கே தோணுனாலும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. சோ அப்படின்றப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வந்துக்கிறீங்க? இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளுக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லும் இருக்கும் பொழுது நம்மள எப்படிடா சொல்ல போறானுங்க, இதுல என்னடா அப்படி நம்மளுக்கு தோணும் இல்ல. அதுல இருந்து எப்படி வெளியே வந்துக்கிறாரு வாசன்? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நெகட்டிவிட்டி ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. அத மேனேஜே பண்ண முடியல. அத அக்செப்டும் பண்ணிக்க முடியல. கிரிட்டிசிசமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் குரோத் இல்ல. ஸோ அதனால அது தாண்டி தான் வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதான் கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் குரோத். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி வந்து ஆகணும். அண்ட் நம்ம மேல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம திருத்திட்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணதுக்கும், இப்போ இன்டர்வியூ பண்ணதுக்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கும். காரணம் அப்ப எனக்கு 22, 21, இப்ப 25 அந்த மாதிரி தான்.